ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும். கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும். ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும். கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும். கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது. இந்த கோபமாகுமா போக முடியுமா நான் தான் விடுவேனா? ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே. ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே. கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே. ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே. இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே. இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே. அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே. ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? உங்ககிட்ட இருந்து ஒரு துரும்பு விழுந்தா கூட அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு சமானம். பிடிங்க. இல்ல ஆமா இந்த இடத்துல தானே கரெக்டா போட்டுங்க. பரவாயில்லையே கொண்டு வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க. நான் எதையும் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, மேல வந்து வழி பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். இல்லங்க விட்டுக்கங்க. மெதுவா பார்த்து. பரவாயில்ல, இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே புரியல. இதெல்லாம் சர்வ சாதாரணம். ரேடியோ பாடுதா பாருங்க. ஏண்டா பல்ல குத்திக்கிட்டு இருக்கிற? இலைய பார்த்து சாப்பிடுறா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, நல்லா வரும் போல் இருக்கு. ஐயோ என்னடா வயிற்று வலியா? என்னன்னா பட சம்பந்தமான பிளானா? தேர் யூ ஆர். காஞ்சனா, என் படத்துல ஒரு சின்ன சீன். அப்ப மகனை வீட்டை விட்டு துரத்துறான். ஆமா, இப்படியே நடந்துகிட்டே இருந்தா உன் கதையில் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கத்தான் போகுது. இந்த பையன் மாஸ்டருக்கு வந்த உடனே அந்த தெருவில் போற நாய் ஒண்ணு பார்த்து அங்கேயே நின்னு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டிருக்கான்.
கேமரா அதை கண்ணு கிட்ட காமிச்சு அப்படியே தூக்கி மேகத்தை காமிக்கிறோம். ஜோன்னு மழை. உலகமே இந்த பயலுக்காக அழுகுற மாதிரி. என்ன ஐடியா பத்தியா? ஆஹா, இந்த ஒரு சின்ன ஐடியாக்கா உன் படம் 100 நாள் ஓடணும். ஓடும் ஒரே இடத்துல நிக்கும். பைனான்சியர் பணம் கொடுக்கறாளே இப்படி அபத்தமா பேசுறா எப்படி? கையை நீட்டாடுறேன். அப்பா நீங்க வேணா பாருங்கப்பா, என் படம் ஓஹோன்னு ஓடணும் ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோன்னு கொட்ட போகுது. ஆமா, பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. நான் கோழிக்குள்ள கொட்டோன்னு கட்ட போறேன். சும்மா வேலை கட்ட. வணக்கம் ஐயா. பையா லோகு என்ன அத்தி புத்த மாதிரி சும்மா வருவானுங்களா? வேலையாத்தான் வந்தேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன். ஓ, முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம். இடத்துக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம பெரிய குளம் பண்ணையா இருக்காருங்களே, அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும். பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா? தம்பி, பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே. ஓஹோ, படிப்பு வேற இல்லையா? பலே பலே. அப்போ ஒரு வேலை செய்யுமே. நடந்து கடையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமல்ல எனக்கு? என்னமா ஊத்தி எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கணும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா பேசல. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். என்ன பார்க்கவே பார்க்காது. போ. நான் வந்த நேரம் சரியில்லை போல் இருக்கு, வர்றதுங்க. கும்பிடாது. என் பணம் என்ன, என் யோக்கியதை என்ன? என்ன உலகண்டா பணத்திமிர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காகவே நான் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல. ஐ ஆம் நாட் செலவா. எம்மா இனிமே இந்த பயம் இருக்கும்போது எனக்கு சோத்தை போடாது. உனக்கு கோடி புண்ணியம். சாம்பார் போடுறேன். கொட்டு அம்மா தலைமை. முதல்ல என்ன பார்த்தப்போ என்ன நினைச்சேன்? உண்மை சொல்லட்டுமா? அதுதானே நான் கேட்கிறேன். பெண்களை மடக்கி கிண்டல் செய்யற ஒரு மோசமான பேர் வழியை நினைச்சேன். ஓஹோ. அப்புறம் என் டென்ட்டுக்கு வந்து என்ன சந்திச்சியே, அப்ப என்ன நினைச்ச? அசம்பாவிதமா எதையாவது செஞ்சுட்டு அவஸ்தப்படுற அசடுன்னு நினைச்சேன். தண்ணியில விழுந்து உன்னுடைய டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்து கொடுத்தனே, அப்ப என்ன நினைச்ச? எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல்காரரு நினைச்சேன். அது போட்டோம். இப்போ என்னென்னமோ நினைக்கிறேன், எதையோ கற்பனை செய்கிறேன். நிர்மலா, உண்மைய சொல்லுங்க. காலத்தை போக்குறதுக்காக என்னோட பழகிறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த விரும்புறீங்களா? என்ன நிர்மலா அப்படி கேட்ட? என்னோட வா, இப்பவே வேணும்னாலும் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன். அவசரப்படாதீங்க. என்ன நிர்மலா யோசிக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரமா முடிவு செஞ்சிட மாட்டார். நம்ம காதல் எவ்வளவுதான் தீவிரமா இருந்தாலும் அந்தஸ்து இல்லாத இடம்னு எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அவரை மீறி நான் எதையும் செய்யவும் முடியாது. அப்படியா? கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். போதுமா? அப்பா நீங்க என்னை பத்தி உனக்கு இப்ப தெரியாது, போக போக பாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். கூடவே வா. ஒரு இடத்துல நில்ல. வசனம் எல்லாம் படிச்சிட்டியா? சொல்லுவியா? 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, மூச்சு விடாம பேசுறதுக்கு 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னமோ 2 வசனம், அது சொல்லத்துக்கு இவ்வளவு நேரமா? கமான் குயிக். இப்ப சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காப்பியா? இந்த காட்டுலயா? முதல்ல இத கத்துக்கோ. வசனம் எப்படி பேசுவோம், நடிப்பு எப்படி செய்வோம், அதெல்லாம் விட்டுரு. போதும் போதும். இந்த பாரு, இந்த புதுமுகத்தை போட்டு நான் படுற பாடு இருக்கேன். உனக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. இந்த படத்துக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண போறேன் தெரியுமா? அதுல எனக்கு எவ்வளவு சார்? கொடுக்குறேன். கொடுக்க கூடிட்டே வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த டைலாக் ஆரம்பி. எக்ஸ்பிரஷனா அப்படின்னு என்ன சார்? கருமம் அது அப்பவே சொன்னேன். இந்த காதலன் இருக்கானே, அவன் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து தொலைச்சாச்சு. என்ன பண்ணுவேன் நீ அப்புறம்? மூஞ்சிய மூடிப்பேன் சார். எப்படி? வெரி குட். சுத்தமா 2 கையாலையும் மூடினு. புதுமுகம்னு போட்டிருக்கிறேன். உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். படம் முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். வா, இது மேல வெரி குட். சாஞ்சிக்க. தூங்கிடு. நான் அப்புறம் வந்து எழுப்புறேன். எழுந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நானு? இப்ப காதலம் வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணணும்?
அப்படி ஒரு பார்வை, அப்படி சொக்கிரன் அவன். உடனே உனக்கு வெக்கம் வரணும், அப்புறம் நீ வசனம் பேசணும். இங்க செய்ய காதல் பார்வையாது, திருட்டு முடி. மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த மொழி தான் வருது. வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டியே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு. என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல, வெக்கமா இருக்கு. நான் போயிடுவேன். இந்த மாதிரி பணம் எடுக்கிறதே நான் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த பணத்தை எடுத்து சுருட்டி உங்க கையில கொடுத்து நீ உங்க அப்பா தான் பார்க்க போறாங்க நினைச்சிட்டு இருக்கியா? லட்சம் பேர் பார்த்து தொலைக்கணும். வசனம் பேசு. எஸ் சார். டு இட். மென்னை முடிச்சு விடுவேன். ஏன் கடை எடுக்கிற மாட்டல எலி குஞ்சு மாதிரி கீழ் 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 கத்துற? நான் என்ன சொல்றேன்? ஏன் பயந்துட்டியா? சும்மா ஃப்ரீயா அல்ல கைய கால ஆயிட்டு நல்லா அத்தான்னு சொல்லு. அத்தான். அத்தான். சுண்டல் வாங்குறியா? நல்லா தெம்பா சொல்லுமா. அத்தான். அடிக்க வரியா? ஐயோ விளங்கலையா உனக்கு? நல்லா அழகா செய்யுமா. அத்தான், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலையும் இந்த உலகத்தையே மறக்கிறேன். உலகத்தை மறக்கிறது எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு சாதாரணமா சொல்ற. ஏன் ஒரே மறக்கட்ட மாதிரி இருக்க? இப்ப இப்படி வச்சுக்கோ, ஷோல்டர் இப்படி வச்சுக்கோ. கழுத்தை பாரு, இப்படி திருப்பு, அப்படி மேல பாரு. ஷோல்டர் எல்லாம் லூஸா இருக்கட்டும். கையை நீட்டு அப்படி. சின்ன. வெரி குட். சொல்லு, இப்ப சொல்லு. கையை அப்படி வச்சுக்கோ. அத்தான். அப்பா டாடி. என்னப்பா அந்த பொண்ணு கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? அடிச்சேரு பாலை. யாராப்பா? இதுவாப்பா என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கதாநாயகி புதுமுகம் மீனா. மீனாவது கருவாடாவது. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ ரொம்ப நல்லா வருவா. அவ வர்றது இருக்கட்டும்டா. இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த கன்றாவி எல்லாம் இந்த கண்ணாரதான் நான் பார்க்கணும். அப்பா நீங்க இதெல்லாம் இந்த கண்ணால பாக்காதீங்கப்பா, கலைக்கண்ணால பாக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? விஸ்வநாதம் மகன் உழக்கு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரு பூராவும் சுத்துறான்னு பேப்பர்ல வரல. அது ஒண்ணுதான்டா வருது, பேப்பர்ல வருது. நானே நியூஸ் கொடுத்துட்டேன், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வருது. ஏன்டா என் பிராணனை வாங்குற? ஏ குட்டி வா இப்படி. உனக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். ஆமா, நீ பரம்பரை நடிகதானா? தொலைச்சு. யாரு இவன்? இல்ல தெரியாம கேக்குற, யாரு இவன்? என் டைரக்டர் சார். வெரி குட். நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவேன். இப்படித்தான் டான் பேசணும். நான் இதேதான் என் சீனு கேட்டேன். கேப்பேன். பைத்தியக்கார பயல சொல்றேன் கேளு. இனிமே சினிமான்னு சொல்லிட்டு பொட்டச்சுகளை கூட்டிட்டு ஊர் சுத்தல என் சொத்தில் நீ தம்பி கூட பார்க்க போறது. ஜாக்கிரதை. என்னப்பா அது லா தெரியாம பேசுற? தம்பி குடுக்கறா நான் விட்டுருவனா? விடாம பின்னாலே சுத்தி இருப்பா. இப்ப இருக்கிற சொத்துல நீ சம்பாதிச்சதா? என் பாட்ட சொத்து. நான் யாரு இப்ப? மேஜர். சட்டப்படி என் சொத்தை பிரிச்சு கொடுத்து ஆகணும். ஜாக்கிரதை. போமா, ஒரு 4 அடி பின்னால போமா. ஏமா இப்படி ஒட்டுற? நானும் என் மகனும் பேசிக்கிறோம். டே ஏண்டாப்பா கோவிச்சுக்கிற? டே நான் இப்போ என்னடா சொன்னேன்? அதே 4 பேரு பார்த்தா கேவலமா பேசுவாங்களேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? டே தகப்ப கேட்கிறேன்டா. இது என்ன உடம்பாயுது சட்டப்பா தெரியும் செல்லப்பா. உள்ள எலும்பை தவிர வேற ஒன்னத்தையும் காணும் மேடம். ஏறா கண்ணு. டைரக்டர் சார், மறுபடியும் எப்ப ரிஹர்சல்? தந்தி கொடுப்பாங்க, அப்ப வரல. நல்ல வேடா, கட்சிப்ப காமிச்சு நிறுத்தின, இல்லாட்டி நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆமா, கிழமை வேஷத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படலான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரளவும் புரியல. என்னடா அது? எல்லாம் காரணமா தான் வர வச்சேன். இன்னில இருந்து உன் வயசு 65. என்னது? ஆமா, நீதான் எங்க அப்பா. என்னடா உளர்ற? நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுடைய, அதாவது உன்னுடைய ஒரே மகன் நானு. புரியும்படியா சொல்லேன்டா. ஒண்ணும் இல்ல வாசு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அடி சக்க, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? கேளு, அந்த காதல் இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா உங்க அப்பா இருக்காரு, அந்தஸ்து இல்லாத பையனை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாராம். அவ்வளவுதானே? உங்க காதல் தெய்வீகமானதா இருந்தா அந்த பொண்ணு சொத்து சுகத்தெல்லாம் விட்டு வெளியே வரட்டுமே. அதானே முடியாது. அந்த பொண்ணுக்கும் இல்ல அந்தஸ்து மோகம் இருக்கு. அதனால தானே உன்னை பெரிய வண்டி எடுத்துட்டு உடனே வர சொன்னேன். இந்த பாரு வாசு, இன்னும் 2-3 நாளைக்கு நீ எங்க அப்பாவை நடிச்ச, மத்த காரியத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன வேஷம் போட சொல்றேன்? எனக்கு என்னமோ. வாசு, தப்பா நினைச்சுக்காத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? இதுல ஏதாவது ஆபத்து வந்தா? அப்படி ஒண்ணும் வராது. பெரிய புள்ளி இருக்காரு, அவர் பேரு விஸ்வநாதன். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நான் சொல்லி தரேன். நீ என் கூட வா. என்னடா ரோல்ஸ் ராய்ஸ் கண்டிஷன்ல இருக்கா? பிரமாதமா இருக்கு. உன் பிளைமவுத் எல்லாம் இதுகிட்ட ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. கம் ஆன் ஐசே, வாமா, இந்தாயே வா.
சின்னமலை எஸ்டேட்டுங்கிறது தானா? ஆமாங்க. அதுக்கு முதலாளி யார்? ஏங்க அந்த ஆளை உடனே நான் பார்த்தாகணும். நீங்க யாருங்க? என்னது? நான் யாரா? என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேட்ட முதல் நீதாயா? மெட்ராஸ்ல சிதம்பரம் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி இருக்கே, தெரியுமா? அப்படிங்களா? பீச் ரோட்ல ஒரு 6 மாடி கட்டடம் இருக்கே, அது யாரு? அது என்னது இல்லைங்க, யாரா? அது என்னதான்? நான் தான் சிதம்பரம். மாசத்துல 5-6 கோடி ரூபாயை வியாபாரத்துல போட்டு வரட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து சர்வ சாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டேன். மன்னிக்கணுங்க, நான் இந்த எஸ்டேட் ஓனருங்க. என் பேரு விஸ்வநாதனுங்க. முத உங்களை பார்த்ததுனால கையும் ஓடல, காலும் ஓடல, ஒண்ணும் ஓடல. ஏன் இங்க நின்று பேசுவானே? வாங்கல வீட்டுக்குள்ள போவோம். நோ விஸ்வநாதன், நான் ஒரு முக்கியமான வேலையை அங்க வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணும்னா உடனடியா செய்யறேன். அசோக்னு ஒரு பையன் இங்க வேலை பாக்குறானா? ஆமா இருக்கிறான். ஏங்க? அவனை உடனே நான் பார்த்தாகணும். அதுவும் அந்த டென்ட்ல இருக்கான். அசோக் 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 அசோக், டேய் இவரே, ஐயா வந்திருக்காரு. அசோக் என்ற கூப்பிடு. இப்பதானுங்க இங்க வெளியே போனாரு. வெளியே போயிருக்கானா? அவன் எங்கேயும் வெளியே போயிருக்கானாமே. அசோக் இந்த டென்ட்லயா குடி இருக்கான்? ஆமாங்க, இங்கதான் இருக்கான். என் தலையெடுத்தியா? தலையெடுத்து கோடீஸ்வர மகன் இந்த மாதிரி கூடாரத்துல அவதிப்படணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அசோக்கு என் மகன் தான்யா. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னு கோச்சுக்கிட்டு வந்துட்டாயா. ஐயோ, அசோகர் உங்க மகரா? ஆமையா, 6 மாடி கட்டடம், 5-6 கப்பல், 13-14 காரு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசியா. எப்படி வந்து அல்லல் படுறான் பாத்தியா? இருக்கட்டும், நான் வெளியே போயிட்டு 3/4 மணி நேரத்துல வர்றேன். வந்தா இங்கே இருக்க சொல்லு. நீங்க எதுக்கு இங்க வெளியே போகணும்? நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. அசோகர் வந்த உடனே நான் போய் கூப்பிட்டு வர்றேங்க. வாங்க 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 வாங்க. டேய் இவனே, உட்கார் 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 உட்கார். ஏதாவது காபி கீப்பி? தேவையில்லை விஸ்வநாதன், என் பையனை பாக்குற வரையில அவரு வந்துருவாருங்க. ஏதாவது சூடா ஏதாவது? என்ன சொல்லிட்டு இருக்க? நல்லா பாங்க ஏதாவது கொண்டாடா. விஸ்வநாதன் ஐயா உட்காருங்க. 6 மாசம் ஆகுது, அவனை தேடாத இடம் பாக்கி இல்ல. நீங்க ஒண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்த அவரை என் செலவுல வட்டாசில இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. என்ன பண்றது? பெரிய கோடீஸ்வர மகன் இப்படி உங்ககிட்ட கைய கட்டிக்கிட்டு நிக்கணும்னு அவன் தலையில எழுதி இருக்க. நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. அவர் என்கிட்ட இருந்த வரைக்கும் என் குடும்பத்தில் ஒருத்தராத்தான்னு வச்சிருந்தேன். அதுல பாருங்க, தம்பிய பார்த்த உடனே இவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராத்தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அப்படி இருந்துமா அவனை ஒரு சாதாரண டெண்டுல தங்க வச்சீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? வேண்டாம் தம்பி, டெண்டை தூக்குன்னு நான் சொல்லாத நாளே கிடையாது. நீ யாரை கேட்கறது அப்படின்னு தம்பி முறைக்கும். நான் மூச்சு காட்ட மாட்டேன். மூச்சு அப்படியா? ஆனா குணம் இருக்கு பாருங்க. தங்க கம்பி, புத்திசாலிக்காரரே, கெட்டிக்காரரே. ஆனா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் முன்கோபம். சுருக்கமா சொல்ல போனா உங்களை அப்படியே உருக்கி வச்சிருக்கு. விஸ்வநாதன், அவன் 3 வயசு குழந்தையா இருந்தப்போ, அப்பா யானை எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டான். 30,000 ரூபாயை கொடுத்து ஒரு யானையே வாங்கிட்டு வந்து, இதாண்டா மகனே யானை அப்படின்னு காட்டினா பாருங்களேன். பெரிய அரச பரம்பரை. என்னமோ இன்னைக்கு நான் முழிச்ச வேலை எனக்கு ராஜ தரிசனம் கிடைக்கணும்னு இருக்கு. கிடைச்சாச்சு. என்னடா சின்னையா வந்துட்டாரா? சின்னையாவா? அவர் தாண்டா அசோகையா. வந்துட்டாருங்க. வந்துட்டாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க ஏன் போகணும்? நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீங்க கால் சாப்பிடுங்க. நமஸ்காரம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. ஐயா, தம்பிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏண்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? கேட்கறதுக்கு பதில் சொல்லண்டா. பதில் சொல்லு. தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாம். ஆனா நிறைய பெரிய இளரத்தை கட்டு சுமாரம் எவ்வளவு நாளா என்ன வஞ்ச திக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தடா. பட்டார்னு கால் விடு தம்பி, பட்டார்னு விடு. என்னமுங்க நீங்க என்னமோ சொல்றீங்க? பெத்த தகப்பன பெத்த மகன் எப்படிங்க வஞ்ச தீக்க முடியும்? என்னமோ சனி தசை உங்க 2 பேரை பிடிச்சு இப்படி வாட்டுது. இந்த சனி செவ்வாயில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவன் ஒழுங்கா இருந்தா சனி என்னையா செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் அசோக், என் தாட்சியமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? வாயை திறந்து பதில் சொல்லடா. பயத்திரம்பி. டேய், இனிமே இப்படி செய்யறதுல நீ மன்னிப்பு கேட்கல,
5 கோடி ரூபாய் கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்களே? என் வீட்டுக்கு வந்த பிறகு உங்க சொத்து இன்னும் ஒருத்தன் கைக்கு போறதா? என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன தம்பி, என்ன இருந்தாலும் பெத்த தகப்பனாரு, அவர் மனசு கொண்டாம நடந்துக்க தம்பி. என்ன மன்னிச்சுங்கப்பா, ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துகிட்டேன். போதுங்களா போதுங்களா? அவர் இப்ப காலில விழுந்திருப்பாரு, 3ஆம் மனுஷன் நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நட்டமா நின்று சொல்லிட்டார். எப்படியோ புத்தி வந்தா சரி. டேய் அசோக், இப்படி வந்து உட்காரண்டா. உட்கார் தம்பி. எனக்கு மட்டும் என்னையா? அதானே அதானே ஒரே மகன், அதானே அவனுக்கு கெட்டதை நான் நினைக்க போறேன். அதானே அதானே. என்னடா ஊருக்கு புறப்படலாமா? ஊருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க கோடீஸ்வரரு, என் வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு போகலாமுங்களா? 2 நாள் விருந்தாளியா இருந்தா என் கௌரவம் எவ்வளவு தூரம் பரிமளி. ஐயோ, 2 நாள் இருந்தா என்ன ஆகுறது என் பிசினஸ்? என்ன ஆகுறது? கேளுங்க விஸ்வநாதன், இப்படித்தான் இவன் காணா போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவன் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு வியாபார சம்பந்தமா 5-6 போன் வந்துருச்சு. என் மகனோட கலவரத்துல போன்ல சரியாவே பதில் பேச முடியும். இன்னும் இருக்காதுங்களா? புத்திர சோகம் யாரை விட்டது? கேளுங்க,